தினேஷ் ஒருவித பயத்துடன் பைக்கை நிறுத்த ஒருவன் பைக்கின் பின் சீட்டில் ஏறி உட்கார்ந்தபடி, நீ வெள்ளக்கல் ஏரியா தானே, போகிற வழியில் இறங்கிக்கிற, வண்டியை எடு என்றான். தினேஷ் மறுபேச்சு பேசாமல் பைக்கை மெதுவாக விரட்டினான். பைக்கின் பின்னால் உட்கார்ந்து கொண்டிருந்தவன் பெயர் தாமஸ். பிளேடு தாமஸ் என்ற செல்ல பெயரும் அவனுக்கு உண்டு. ஸ்டூடெண்ட் என்ற அடையாளத்துக்காக மட்டுமே கல்லூரிக்கு வருபவன். அரசியல் தொடர்பு, ரவுடிகள் சகவாசம் என்று ஏகபோகமாக அவன் வாழ்ந்து வருவதால் அவனை கண்டால் பேராசிரியர்களும் மற்ற மாணவர்களும் சற்று ஒதுங்கிச் சென்று விடுவதுண்டு. பைக் வேளச்சேரி பிரதான சாலையில் சென்று கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு தற்காலிக போலீஸ் செக் போஸ்ட் அமைக்கப்பட்டு அந்த வழியே செல்லும் அனைத்து வாகனங்களையும் சோதனை செய்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்து அதிர்ச்சியடைந்த தாமஸ், டேய் வண்டியை நிறுத்து என்றபடி ஓடும் பைக்கிலிருந்து குதித்து இறங்கினான். பிறகு சட்டென்று ஒரு பிளாஸ்டிக் பாக்கெட்டை எடுத்து தினேஷின் பேக்கிற்குள் வைத்துவிட்டு, நிற்காத, போய்கிட்டே இரு என்று விரட்டினான். தினேஷ் தடுமாற்றத்துடன் பைக்கை ஓட்டி கொண்டு செல்ல அந்த செக் போஸ்டை கடக்கும் போது அங்கிருந்த காவலர்கள் அவனுடைய பைக்கை நிறுத்தினார்கள். தினேஷுக்கு பயத்தில் வியர்த்து வழிய ஆரம்பித்தது. படுபாவி, பேக் உள்ளார என்னத்தை வச்சான்னு தெரியலையே என்று நடுங்கியபடியே பைக்கிலிருந்து இறங்கினான் தினேஷ். போச்சு, நாம தான் பலிகடா போல இருக்கு என்றவனின் வாய் பயத்துடன் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம், கடவுளே காப்பாத்து என்று முணுமுணுக்க ஆரம்பித்தது. அதே நேரம் ஒரு போலீஸ்காரர் இவனுக்கு அருகில் வந்து, லைசன்ஸ், ஆர்சி புக் எடு, பேக் உள்ளார என்ன இருக்கு, அதை தர என்றார். தினேஷுக்கு பயத்தில் கண்கள் இருட்டி கொண்டு வந்தது. மெதுவாக அவனுடைய ஷோல்டர் பேக்கை திறக்க, அதே நேரம் அங்கு வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த இன்னொரு காவலர், தம்பி, நீ இந்த வெள்ளக்கல் ஏரியாவில் இருக்கிற சிகரம் ஃப்ளாட்ஸில் தானே குடியிருக்க என்றார். தினேஷ் அவனுடைய அம்மாவுடன் மளிகை சாமான்கள் பையை தூக்கி கொண்டு சிரித்து பேசியபடி நடந்து சென்றதை பலமுறை பார்த்த ஞாபகம் அவருக்கு இருந்தது. தினேஷ் தடுமாறியபடி, ஆமாம் சார், சிகரம் ஃப்ளாட், 2nd ஃப்ளோர், ஃப்ளாட் நம்பர் B2 என்றான். அவரும் சிரித்து கொண்டே, நான் அங்கே பக்கத்தில் தான் குடியிருக்கேன் தம்பி என்றபடி தினேஷை சோதனை செய்து கொண்டிருந்த காவலரை பார்த்து, நமக்கு நல்லா தெரிஞ்ச பையன்தான், போகட்டும் விடு என்றார். உடனே தினேஷை சோதனை செய்து கொண்டிருந்த காவலர்கள் அடுத்த பைக்கை நோக்கி சென்றார்கள். தினேஷ் மெதுவாக சில அடிகள் பைக்கை தள்ளி கொண்டு சென்று அதில் ஏறி அமர்ந்து பைக்கை ஸ்டார்ட் செய்தான். அங்கிருந்து பைக்கை கிளப்பி கொண்டு வந்து 2 நிமிடங்கள் ஆனது. ஆனாலும் தினேஷின் உடல் நடுங்கியபடியே இருந்தது. ஹஸ்தினாபுரம் மெயின் ரோட் ஜங்ஷனுக்கு அருகில் வரும்போது ஒரு ஜீப் அவனுக்கு முன்னால் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கி வந்தான் தாமஸ். அவனுடன் கட்டுமஸ்தான உடல்வாகை கொண்ட இன்னொருவனும் வந்தான். அவர்களை பார்த்து தினேஷ் வண்டியை நிறுத்த தாமஸ் தினேஷை நெருங்கி வந்து அவன் ஷோல்டர் பேக்கிற்குள் வைத்த மாவு போன்ற பாக்கெட்டை எடுத்துக்கொண்டான். அந்த மாவு போன்ற பாக்கெட்டை சட்டென்று தன் முன்பக்க பேண்டிற்குள் வைத்து சட்டையால் மறைத்த தாமஸ் அவனுடன் வந்த இன்னொருவனை பார்த்து, நான் சொல்லலை, இவன் பிஞ்சு மூஞ்ச பார்த்தா யாருக்கும் டவுட் வராதுன்னு என்றபடி சிரித்து கொண்டே சென்று ஜீப்பிற்குள் ஏறிக்கொண்டான். அப்போது அந்த கட்டுமஸ்தானவன் தினேஷிற்கு அருகில் வந்து ஒரு 500 ரூபாய் கட்டை எடுத்து தினேஷின் கையில் வைத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் சென்றான். அப்போது ஜீப்பிற்குள் இருந்த தாமஸ், தாசண்ணா, எதுக்கு அவனுக்கு போய் 50,000 கொடுத்த, ஏதோ 500,000 கொடுத்து அனுப்ப வேண்டியது தானே என்றான். ஆனால் அந்த கட்டுமஸ்தானவன் தாமஸின் பேச்சை சட்டை செய்யாமல், வண்டியை எடு என்றான் அதிகாரமாக. இரவு 8 மணிக்கு வீட்டிற்குள் நுழைந்த சீனிவாசனிடம், ஷியாமலா, என்னங்க, தினேஷ் ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காசு வாங்கி டேர்ம் ஃபீஸ் கட்டிட்டேன்னு சொல்கிறான், என்னன்னு கொஞ்சம் விசாரிங்க என்றாள். ஹாலை ஒட்டி இருந்த அறைக்குள் உட்கார்ந்து படித்து கொண்டிருந்த தினேஷிடம் சென்ற சீனிவாசன், எதுக்குப்பா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்குற, படிக்கிற இடத்துல நிம்மதி போயிடும்பா என்றார். தினேஷ் லேசான கோபத்துடன், நீ வேலை செய்கிற இடத்துல உன் நிம்மதி போய்கிட்டு இருக்கே, அது பரவாயில்லையா என்றான். அதுக்கு சொல்ல வரலடா என்றவரை இடைமறித்து, ப்ளீஸ்பா, படிச்சுக்கிட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத என்றான். சீனிவாசன் அவனுடைய தலையை வருடி கொடுத்து விட்டு, இன்னும் 10 நாளில் பணம் ரெடி ஆகிடும், யாருக்கிட்ட கடன் வாங்கினியோ அவங்ககிட்டயே திருப்பி கொடுத்துடு, இந்த கடன் வாங்குகிற பழக்கமெல்லாம் என்னோட போகட்டும் என்றபடி அங்கிருந்து வெளியேறினார். தினேஷ் தன் மனதிற்குள், நல்லவனா இருந்து 4 காசு பார்க்க முடிஞ்சுதா உன்னால, அட போப்பா, அவன் என்னென்னமோ பண்ணி எப்படியெல்லாமோ சம்பாதிச்சு சொகுசா வாழறான் என்று நினைத்தான். பப் என்ற சப்தத்துடன் பரன்மேலிருந்து ஒரு லாங் சைஸ் நோட் கீழே விழுந்தது. தினேஷ் திடுக்கிட்டு எழுந்து நின்றவன் நோட்டு புத்தகம் கீழே இருப்பதை பார்த்து அதை அலட்சியமாக எடுத்தான்.
அது காலம் சென்று அவனுடைய பாட்டி அம்மம்மா உயிருடன் இருக்கும் பொழுது உபயோகப்படுத்தியது. அந்த நோட்டை திருப்பி பார்க்கும் பொழுது திறந்திருந்த பகுதியில் அவனுடைய அம்மம்மா ஒரு திருக்குறளை பச்சை நிற பேனாவினால் அழுத்தமாக எழுதியிருந்தார். அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அந்த திருக்குறளுக்கு கீழே அவனுடைய அம்மம்மா தன் அழகிய கையெழுத்தால் அதற்கு விளக்க உரையும் எழுதியிருந்தார். நேர்மையுடன் தீமை எதுவும் செய்யாமல் திரட்டும் செல்வமே ஒருவருக்கு நிம்மதியை தரும் என்று எழுதப்பட்டிருந்தது. தினேஷ் சலிப்பாக அந்த நோட்டு புத்தகத்தை மீண்டும் பரன் மீது வைத்தான். அந்த பரன் முழுவதும் லாங் சைஸ் நோட்டுகளால் நிரம்பியிருந்தது. கிரேஸ் ஆர்ச்சர்ட் இருந்த பகுதி அநியாயத்திற்கு இருள் சூழ்ந்து கொண்டிருந்தது. செல்வராஜ் அன்று மாலை சோஃபியாவை அவனுடைய உறவினர் வீட்டுக்கு அனுப்பி வைத்து விட்டான். அந்த பங்களாவின் ஹாலிற்குள் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் ஃபாதர் லூத்தரும் செல்வராஜும். இருவரின் கைகளிலும் வைன் கிளாஸ் இருந்தது. அந்த பகுதி இருட்டத் தொடங்கியதுமே ஃபாதருடன் வந்திருந்த சர்ச் பணியாளர்கள் 2 பேர் ஒருவித நடுக்கத்துடன் வீட்டிற்குள் உட்கார்ந்து கொண்டிருந்தனர். 60 வயதிற்கு மேலான ஃபாதர் லூத்தருக்கு கூட அங்கு இருப்பது ஏதோ ஒருவித அசௌகரியத்தை கொடுத்தது. அனைவருடைய தடுமாற்றத்தையும் பார்த்து புன்னகைத்த செல்வராஜ், ஃபாதர் நீங்கள் கிளம்புங்க ப்ளீஸ், நான் நாளைக்கு காலையில் உங்களை வந்து சர்ச்சில் மீட் பண்ணுறேன். கிரேஸ் கல்லறையோட டிசைனுக்கான பணத்தை நாளைக்கு காலையில் சர்ச் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அப்புறம் இந்த பங்களா பூரா சுத்தம் பண்ண ஆட்களை நாளைக்கு வர சொல்லியிருக்கேன். இன்னும் 3 டேஸில் நானும் சோஃபியாவும் லண்டன் கிளம்புறோம் என்றான். அப்போது ஃபாதர் லூத்தர், செல்வா, இன்னைக்கு ஒரு நாள் நீ என் கூட வந்து தங்கிட, இங்கே எதுக்காக தனியாக இருக்கணும் என்றார். அவர் குரலில் தெரிந்த அக்கறையை புரிந்து கொண்ட செல்வராஜ் புன்னகையுடன், இட்ஸ் ஓகே ஃபாதர், நேற்று ராத்திரி எனக்கு எதுவும் ஆகலை, அதே மாதிரி இன்னைக்கு ராத்திரியும் எனக்கு எதுவும் ஆகாதுன்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நான் குடிக்க போகிறதில்ல. இந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேடி எடுக்க வேண்டியிருக்கு என்றான். இந்த ப்ராப்பர்ட்டியை விற்க போறியா செல்வா? அதை கேட்ட செல்வராஜ் மென்மையாக புன்னகைத்து கொண்டே, நான் அப்படி ஏதாவது செய்தால் கண்டிப்பாக கிரேஸ் என்ன கொன்னுடுவா. இந்த உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் இந்த இடத்துக்கு வந்தால் மட்டும்தான் கிரேஸ் முகத்தில் ஒரு ஒளி தெரியும். இது அவள் அம்மாவும் அப்பாவும் வாழ்ந்த வீடு. இது கடைசி வரைக்கும் கிரேஸ் ஆர்ச்சர்ட் அப்படிங்கிற பெயரோடு தான் இருக்கும் என்றான். இதை சொல்லும்போது அவனுடைய கண்கள் கலங்கிவிட்டன. ஃபாதர் லூத்தர் தன் கையில் இருந்த ஒயின் கிளாஸை டேபிள் மேல் வைத்தபடி, செல்வா, இன்னைக்கு நைட் நீ என் கூட டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே எங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணு என்றார். ஃபாதர் ப்ளீஸ், எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் ஒன்றும் குழந்தை இல்லை. ஃபாதர் லூத்தரின் முகத்தில் சற்று கண்டிப்பு தெரிந்தது. புரிஞ்சிக்கோ செல்வா, எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. நாளைக்கு நீ இங்கே திரும்ப வரும்போது உன் கூட 3 பேர் துணைக்கி இருப்பாங்க. நீ இந்த ப்ராப்பர்ட்டியை ஒழுங்குபடுத்திட்டு கிளம்புற வரைக்கும் அவங்களும் கூட இருப்பாங்க என்றார். சரி, உங்கள் விருப்பம், ஆனால் நான் இன்னைக்கு நைட் இங்கேயே தங்கிடுறேன். ஃபாதர் முகத்தில் கோபம் கொந்தளித்தது. செல்வா, கிரேஸ் எவ்வளவு உக்கிரமாக இங்கே சில தடை செய்யப்பட்ட வழிபாடுகளை செய்துக்கிட்டு இருந்தான்னு உனக்கு தெரியாது. அந்த முயற்சியில் அவள் கிட்டத்தட்ட வெற்றியும் அடைஞ்சிட்டா. அதோட பின் விளைவு தான் நேற்று நீ அந்த உருவத்தை பார்த்தது என்றார். கிரேஸ் ஏதோ மன நிம்மதிக்காக தானே இந்த வழிபாட்டை செய்ய ஆரம்பிச்சா. இதுவும் ஒரு வகை சாதாரண பூஜை தானே? இல்லை செல்வா, கிரேஸ் செய்த முறைகள் எல்லாமே இறந்தவங்களை உயிர்ப்பிக்க சாத்தாங்கிட்ட வேண்டுதல் வைக்கிற முறைகள். அகாலம் மரணமடைஞ்ச உயிர்கள் உடனே சொர்க்கத்துக்கு போகாது. அதெல்லாம் சாத்தானோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கும்னு நம்பப்படுது. கிரேஸ் இறந்து போன ஹேசல் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்டியானிட்டி நம்பிக்கைப்படி ஒருவர் இறந்து 3 நாள் காலக்கெடுவுக்கு பிறகு அந்த இறந்த உயிருக்கான புதிய வாழ்க்கையை கடவுள் உருவாக்குவாரு நம்பப்படுது. ஆனால் அதே 3வது நாளில் தான் இறந்த ஆன்மாவை வசப்படுத்த சாத்தானும் முயற்சி செய்யும்னு நம்பப்படுது. ஸோ வாட் ஃபாதர்? லூத்தர் சலிப்பாக செல்வராஜை பார்த்து, இன்னைக்கு தான் அந்த 3வது நாள் என்றார். செல்வராஜ் கலகலவென சிரித்தபடி, எனக்கு இதில் எல்லாம் அவ்வளவா நம்பிக்கை இல்லை. அப்படியே நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்தா எனக்கு சந்தோஷந்தான். என் கிரேஸ் உயிரோடு வந்தா என்னை விட சந்தோஷப்படுறவங்க யாருமே இருக்க முடியாது. அவளை ஜீசஸ் அழைச்சிக்கிட்டு வந்தா என்ன, இல்லை சாத்தான் அழைச்சிக்கிட்டு வந்தா என்ன, எனக்கு என் மனைவியும் எங்கள் குழந்தைக்கு அவளோட அம்மாவும் கிடைப்பாங்க என்றான். ஃபாதர் லூத்தர் செல்வராஜை முறைத்து பார்த்தபடி, இறந்தவங்களை ஜீசஸ் உயிரோடு அழைச்சிக்கிட்டு வரமாட்டார் செல்வா, ஏன்னா அது கிறிஸ்துவத்துக்கும் மனித குலத்துக்கும் இடையில் இருக்கிற உடன்படிக்கை என்றார். ஓகே குட், அப்போ அந்த பேஃபோமெட் சாத்தானே அழைச்சிக்கிட்டு வரட்டும் என்றான் செல்வராஜ் கடுப்பாக. ஃபாதர் லூத்தர் செல்வராஜை பார்த்து கோபமாக,
சாத்தான் அதனுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணத்தான் உயிர்களை உபயோகப்படுத்துமே தவிர இதுவரைக்கும் யாருக்கும் நன்மை செய்ததே கிடையாது. அப்படியே கிரேஸும் ஹேசலும் உயிரோடு எழுந்து வந்தாலும் அவங்க 100% மனைவி குழந்தையாக இருக்க போறதில்லை என்றார். அதே நேரம் அந்த ஹாலை ஒட்டியிருந்த ஜன்னலுக்கு அருகில் டேடி என்ற குரல் சற்று கூடுதல் ஒளியுடன் அமானுஷ்யமாக ஒலித்தது. உடனே செல்வராஜ், யாரு, சோஃபியாவா? மை காட், உள்ளவாமா என்றபடி அவன் உட்கார்ந்து கொண்டிருந்த இருக்கையை விட்டு எழுந்தான். சோஃபியா யாருடன் வந்திருப்பாள் என்ற பதட்டம் அவனுக்கு ஏற்பட்டது. நீங்க வெளியே வாங்க டேடி என்ற அமானுஷ்ய குரலை கேட்டு செல்வராஜை தவிர மற்றவர்கள் அனைவரும் நடுங்கத் தொடங்கினார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.